ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல டியர் மிஸ்டர் ஹெவன்லி ஃபாக்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 12ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கசின் உண்மையிலேயே நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்ட மாதிரி தெரியுது. அவங்க ரெண்டு பேருமே இப்ப அப்படியே அந்த ஹோட்டல் வாசலுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு ட்ரெஸ் சரி பண்ணிட்டு இருக்க, நீங்க தேடிட்டு இருக்கிறவரு இந்த ரூம்ல தான் இருக்காரு. ஆனா அவங்க எவ்வளவு கூப்பிட்டோம் அவரு கதவை திறக்கிற மாதிரியே தெரியல. பல்ல காட்டிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் திரும்பவும் லைட்டா சோகமாக, ஒருவேளை அவர் வெளியே போயிட்டாரா? அவங்க டக்குன்னு கதை உடைச்சிட்டு உள்ள பூந்துடுறாங்க. மாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிச்சுட்டே ஒரு முன்னாடி நின்னுட்டு இருக்க, உள்ள வரும்போது கதவு தட்டிட்டு வரணும்னு உனக்கு யாரும் சொல்லி தரலையா? நம்ம ஹீரோயின் முகத்துல இருந்த சிரிப்பெல்லாம் ஒரே செகண்ட்ல காணாம போயிடுது. கசின் அப்படியே உள்ள வந்துட்டு, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? அவ உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணான்னு அவங்க அவரை தடுத்துடுறாங்க. நான் ஒன்னும் யாரையும் மிஸ் பண்ணல. குட் பை கூட சொல்லாம போற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கோவம் மட்டும்தான் படுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே திரும்பவும் அங்க இருந்து கிளம்ப, நம்மள மதிக்காதவங்க இடத்துக்கு நம்மதுக்காக போகணும் கசின். ஆனா மாஸ்டர் இந்த மாதிரி ஆள் கிடையாது. அவரே எப்படி கோவப்படுறாருன்னா, ஒருவேளை நீ அவர் கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணிட்டியா? அவங்களுக்கும் அவங்க அப்படியே அவரை கிஸ் பண்ண விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை அதனால்தான் அவரு காண்டாயிட்டாரா? ஆனா பதிலுக்கு அவரு தானே என்ன கிஸ் பண்ணாரு. நீ என்ன புலம்பிட்டு இருக்க? யாரு கிஸ் பண்ணா? சர்வன்ஸ் நம்ம இடத்துக்கு வந்த புது கெஸ்ட் ஒரு மாசத்துக்கு இங்கதான் தங்க போறாராம். நமக்கு சம வேட்டை தான். அப்ப அவர் இங்கதான் இருக்க போறாருன்னு சொல்லி அவங்களும் திரும்பவும் அப்படியே பல்ல கட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஹீரோவும் மேல நின்னு அவங்கள பாத்துட்டு இருக்காரு. அவங்க திரும்ப வரும்போது நம்ம ஹூசோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடலாமா? நம்ம ஹீரோயின், ஆனா நான் இப்பதான் என் கசின் கூட டவுன் மவுண்டன் போயிட்டு வந்தேன், அங்கேயே நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டான். அவரும் அப்பனா சரி நம்ம இன்னொரு நாளைக்கு இந்த மீட்டிங்கை வச்சுக்கலாம். அவங்களும் அப்படியே உள்ள போக ஆள் திரும்பவும் வாழ்வே மாயம்னு அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டுறாரு. யங் மாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி எல்லா டிஷும் ரெடி பண்ணிட்டோம். ஆனா அவரை பட்டுக்கும் போயிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோவோட காயம் ரொம்பவே மோசமா இருக்கு. அவரோட அசிஸ்டன்ட் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட இருந்து லாஸ்ட் சொல்லியாவது சீக்கிரம் திரும்ப வாங்குங்க, அது உங்க காயத்தை கொஞ்சம் சரிப்படுத்தலாம். நம்ம ஹீரோ அதை எப்படி வாங்கணும்னு யோசிப்பாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி ஆள் யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்களும் அவங்க ரூம்ல உட்காந்து நம்ம ஹீரோவோட போட்டோவா வரைஞ்சு தள்ளிட்டு இருக்காங்க. யோ மாஸ்டர், உனக்கு என்ன அப்படி ஒரு கோவம்? நான் ஒன்னும் உன்னை சமாதானப்படுத்தலாம் போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு படத்தை வச்சு பேசிட்டு இருக்க, இப்ப இந்த இடத்துக்கு நம்ம நரிக்குட்டியா அப்படியே வராரு. அவங்களும் அதை பார்த்துட்டு குசி ஆயிடுறாங்க. என் நரிக்குட்டி, ஒரு வழியா திரும்ப வந்துட்டியா? நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தூக்கம் போது நோட் பண்றாங்க. உனக்கு திரும்ப வாடிப்பட்டுருச்சா? என்னாச்சு, என்ன செட்டப் பண்ண அவங்க கேட்க அவர் அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. உன்னால பேச முடியாதுல, சரி பரவாயில்ல, நானே உனக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். அவங்க அப்படியே அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி காயப்பட்டுக்காத, அப்புறம் என்கிட்ட சொல்லாமலும் போக கூடாது. உன் வெயிட்லாம் வேற கம்மி ஆயிடுச்சு, நீ சரியா சாப்பிடுறது கூட இல்லையா? பிரச்சனை இல்ல, நானும் உனக்காக ஏதாவது ரெடி பண்றான். இப்ப அப்படியே ஹூசுவ காட்டுறாங்க. ஆள் ஒரு பக்கம் தனியா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின்காக அவர் உயிரை பணைய வச்சு ஸ்னோ மவுண்டன் ஏறினது, அங்க அவருக்கு ஏற்பட்ட அடிகள் காயங்கள்னு சொல்லி அவர் அப்படியே அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அவங்களும் இப்ப அப்படியே அந்த பக்கமா போயிட்டு இருக்காங்க. அறபோதையோட அவரும் அப்படியே அவங்க பின்னாடியே போக ஆரம்பிக்க, அவங்க நேரா கோழி அடைச்சு வச்சிருந்த இடத்துக்கு போயிட்டு, உனக்கு எந்த சிக்கன் வேணும்னு பாரு, நான் சிக்கனை சாப்பிட மாட்டேன், அங்க கொழுன்னு ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் தான் சரியா இருப்பான். நம்ம ஹீரோவை வாசல்ல விட்டுட்டு கோழி பிடிக்கிறேன்னு சொல்லி கூடக்குள்ள போயிட்டு அவங்களும் அதை விட்டு வரட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அவங்க இன்னைக்கு பிடிக்கிற மாதிரி தெரியல. அதே நேரத்துல ஹூசுவும் அங்க வந்துடுறான். அங்க ஒரு ஃபாக்ஸ் நிக்கிறத பார்த்துட்டு ஆளு ஒரு செகண்ட் குழம்பிட்ட மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோவை களத்துல இறங்கி கோழியை லாக் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயினும், அட நீ ஒரு ஃபாக்ஸ்ங்கிறத நிரூபிச்சு காமிச்சிட்ட. கோழியும் நம்ம ஹீரோவையும் தூக்கிட்டு அவங்க திரும்பவும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, ஃபாக்ஸ் கிளானோட ஹெர்பல் எடுக்கிறது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, இதுக்கும் ரொம்பவே காயப்பட்டு இருக்கு. அப்பனா இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி அவரு யோசிச்சுட்டே அப்படியே அங்க போய் அங்க கடந்து நம்ம ஹீரோவோட முடிய கையில எடுக்கிறாரு. நம்ம ஹீரோயின் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் மொஜக்குன்னு அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கு. அவங்களும் அதுக்கு தடையை கொடுத்து அப்படியே கவனிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, டெய்லி நானே உனக்காக சமைச்சு தரேன். நம்ம ஹூசு ஒரு பக்கம் மண்டை காஞ்சிட்டு இருக்காரு. நம்ம ரெண்டு பேரும் எப்போதுமே க்ளோஸா தானே இருப்போம், இப்ப என்னாச்சு? என்னை விட உனக்கு அந்த ஃபாக்ஸ் முக்கியமா போயிடுச்சா? ஒருவேளை அது பவர்ஸ் யூஸ் பண்ணி உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா என்னன்னு சொல்லி அவர் வில்லத்தனமா யோசிக்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ தூங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம யாங்போவும் அவரை பக்கத்திலே வச்சு கவனிச்சிட்டு இருக்க, நம்மளும் நைட்டோட நைட்டா அவரோட ஹியூமன் ஃபார்முக்கு அப்படியே மாறிடுறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து அந்த டாலரை அவர் அப்படியே திரும்ப எடுக்க போக அவங்க டக்குன்னு அது கெட்டியமா புடிச்சுக்கிறாங்க. தூக்கத்துல கூட அதை விடுறதா இல்ல. அவரும் அமைதியா அவங்கள அப்படியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே சூஹெட் அவனுக்கு நம்ம ஹீரோயின் கண் முழிச்சிட்டாங்கிற தகவல் கிடைக்குது. நம்ம இப்ப கிளம்புனா சரியா இருக்கும் மாஸ்டர், எல்லாத்தையும் ரெடி பண்ணு, இனிமேதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நம்ம ஹீரோயினும் சமையா ரெடி ஆயிட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நின்னுடுறாங்க. போன வாட்டியே அவர் உன்னை சமையா அவமானப்படுத்திட்டாரு, இந்த வாட்டி திரும்ப அவரை பார்த்தே ஆகணுமா என்ன? அட என்ன இருந்தாலும் அவர் நம்ம மாஸ்டர்,
இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்க கூடாது, என்ன பண்ணலான்னு சொல்லி அவங்க மாத்தி யோசிச்சுட்டு இருக்க நம்ம கசினோ இப்ப அவங்கள பார்க்க வந்துடுறாரு. அட நீ மாஸ்டர் பார்க்க கிளம்பிட்டியா? நான் அதுக்காக அவரை பார்க்க போனோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நேத்து அங்க போனப்ப என்னோட ஒரு பொருளை விட்டுட்டு வந்துட்டான், அது திரும்ப எடுக்க தான் போறேன்னு அவங்க சொல்ல, அது இதுவா பாருன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு ஹார்பினை வெளியே எடுக்கிறாரு. நேத்து நம்ம ஹீரோயின் வேணும்னு தான் அங்க போட்டு வந்திருப்பாங்க. எப்படி உனக்கு நான் சமய ஹெல்ப் பண்ணானா? அவங்க திரும்பவும் கடுப்பாயிட்டு இதுக்கு பேர் தான் ஹெல்ப் ஆடான்னு சொல்லி அவரை போட்டு உதைக்க ஆரம்பிக்க அவங்க அப்பாவோட ஆள் ஒருத்தங்க அவங்கள பார்க்க வராங்க. மாஸ்டர் நீங்க ரெக்கவர் ஆனதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு, சீக்கிரம் ரெடி ஆயிடுங்கன்னு அவங்க சொல்ல அவங்களுக்கும் இப்பதான் ஞாபகம் வருது, ஹூசுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல, சரிவா நம்ம போய் அவருக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வரலாம். அவங்க 2 பேரும் அப்படியே அங்க கிளம்ப அவரும் இப்ப அவங்க அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. நான் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரு கொண்டு வந்த அந்த ஃபாக்ஸ் முடிய அவர்கிட்ட காட்ட அவரும் அதை பார்த்துட்டு லைட்டா ஷாக் ஆகிறாரு. நேத்து யாங்போ கூட ஒரு நரி இருக்கிறத நான் பார்த்தேன், அவருக்கு ஒண்ணுமும் ஷாக்கா இருக்கு, ஒருவேளை மென்சுவா இருக்குமா? அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவ கண்டிப்பா வேணுனே இதை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்க மாட்டா, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு அவரு சொல்ல நம்ம குயிடும் நீங்க கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நம்ம ஹீரோயின் கசின் சூக்கி கூட சேர்ந்து ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தங்கிருந்து அந்த ஹோட்டல் வந்த உடனே நம்ம ஹீரோயின் நைசாங்கிருந்து கலந்துக்கிறாங்க. நம்ம சூக்கையும் அவளை கொஞ்ச நாள் கூட நிம்மதியா விட மாட்டேன்னு சொல்லி அவர் முடிய பிடிச்சு அவர் அங்கிருந்து இழுத்துட்டு போக நம்ம ஹீரோவும் இப்பதான் வீட்டுக்கு வராரு போல. அவரோட அசிஸ்டன்ட் மாஸ்டர் லாஸ்ட் சொல் திரும்ப கிடைச்சிருச்சா? அவரு இல்லன்னு தனையாற்றாரு. அந்த யாங்போ நான் நினைச்சதை விட ரொம்ப மோசமானவனா இருக்கான், இப்ப லாஸ்ட் சொல்லி உங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட முடிவு பண்ணிட்டாலான்னு அவரு கேட்க நம்ம ஹீரோயினும் டக்குன்னு அங்க வந்துடுறாங்க. மாஸ்டர் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஹெல்ப் கேட்க தான் வந்தேன். அசிஸ்டண்டும் அவங்களை அப்படியே வேணும்னே வெறுப்பேத்துறாரு. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஹெர்பலாலையும் காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்ன யாங்போவை இப்ப எங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கிறது. அவங்களும் அப்படியே பல்ல கட்டிட்டு நின்னுட்டு இருக்காங்க. உன்னை கண்டிப்பா ஒரு பெரிய மாஸ்டர் தான் காப்பாத்தி இருக்கணும். நானும் அதே தான் சொல்ல வந்தேன். மாஸ்டர் தயவு செஞ்சு நீங்க இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணியே ஆகணும். என்னை காப்பாத்தினவருக்கு நான் கிஃப்ட் வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன், அதை நீங்க செலக்ட் பண்ணதான் சரியா இருக்கும்னு அவங்க சொல்ல அசிஸ்டண்டும் அப்படியே ஒரு பக்கத்துல வந்துட்டு பரவாயில்லையே இவ மூலக்கரியா தான் இருக்கா, நீங்க ஹெல்ப் பண்ணதா கண்டுபிடிச்சிட்டா போல, நீங்களும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது அந்த லாஸ்ட் சொல்ல திரும்ப எடுத்துருங்கன்னு அவரு சொல்ல அவங்க 2 பேரும் அப்படியே ஷாப்பிங் கிளம்பிடுறாங்க. நம்ம சூக்கையும் நம்ம கசினும் வழக்கம் போல ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு அவங்களும் அப்படியே அவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் அவரு இப்போ ஒரு கடைக்கு கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கிருந்த ஏதோ ஒரு பொருளை செலக்ட் பண்றாரு. கடைக்காரர் ஆஹா ஓஹோன்னு வாய துறக்க நிறுத்துங்க மாஸ்டர் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? அவரும் தலையாட்ட அவங்களும் உடனே அதை பேக் பண்ண சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சூக்கு ஒரு சீப்பை செலக்ட் பண்ண நம்ம கசினும் உடனே அதுக்கான காசு கொடுத்துடுறாரு. அவங்களும் அப்படியே நிலைய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்பெல்லாம் நீ ரொம்பவே ஜென்டில்மேனா மாறிட்டு இருக்க, சரி கொடு, இது யாங்போக்கு கண்டிப்பா பிடிக்கும், அவங்க இதை சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல, வேணா நீ ஒண்ணு வாங்கிக்கன்னு சொல்ல அவங்க வேணான்னு கத்தி விட்டுட்டு அப்படியே அங்க கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு இப்ப அடுத்த கடைக்கு வந்துடுறாங்க. அந்த கடைக்கார லேடி அடடா என்ன ஒரு அழகு, உங்களை மாதிரி ஒரு கஸ்டமர் என் கடைக்கு வரமாட்டாருன்னு சொல்லிதான் இவ்வளவு காலமா நான் காத்துட்டு இருந்தேன். அவங்க அப்படியே பேசிட்டே ஒரு டச் பண்ணலாம் போக நம்ம ஹீரோயின் டக்குன்னு குறுக்க வந்து தடுத்துடுறாங்க. 2 பேரையும் அவங்க அப்படியே சைட்ல கூட்டு போக அங்க நிறைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அடுக்கி வச்சிருக்கு. மாஸ்டர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணுங்க, என்கிட்ட ஏற்கனவே நிறைய ட்ரெஸ் இருக்குன்னு அவரு சொல்ல இருந்தா என்ன பரவாயில்ல சரி இருங்க நானே பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களே தேடி அங்கிருந்து ஒரு ப்ளூ ட்ரெஸ் செலக்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஆனா நான் இந்த கலர் ட்ரை பண்ணது இல்ல, இப்ப பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லி அவங்க அப்படியே ஒரு உள்ள தள்ளி போட ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியும் அவரு வெளியே வரதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. ஓனர் லேடி அவருக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதான்னு பாருங்கன்னு சொல்ல அங்கிருந்த ஒருத்தங்களும் அப்படியே ஒரு ரூமுக்கு போறாங்க. சாக்கான நம்ம ஹீரோயின் இல்ல நானே எல்லா ஹெல்ப் பண்ணிக்கிறேன் பெல்ட் வாங்கிட்டு அவங்க உள்ள போக நம்ம ஹீரோவும் முன்னாடி வர 2 பேரும் செம க்ளோஸா வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் மாஸ்டர் நீங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க, ஆனா ஒரு சாதாரண பெல்ட் கூட கட்ட தெரியாதா? சரி பரவாயில்ல விடுங்க, சில விஷயத்துல நான் தான் உங்களுக்கு மாஸ்டரா இருக்கணும்னு நினைக்கிறேன், என்ன பேசிட்டு இருக்குன்னு அவரும் அவங்க மண்டையில ஒண்ணு வைக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அவருக்கு பெல்ட் கட்டி விடுறங்கிற பேர்ல அவர் அப்படியே கட்டி பிடிக்கிறது கிஸ் பண்றதுன்னு கடைசி கேப்ல இல்லாத செட்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆளும் அப்படியே முழிச்சிட்டு இருக்கு. மாஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ண இருக்கு, அப்ப இன்னைக்கு ஒரு பார்ட்டி தர்றாரு, நீங்களும் கண்டிப்பா அங்க வரணும். அவங்க எல்லாரும் திரும்ப மவுண்டனுக்கு வந்துடுறாங்க. நம்ம குயிஹெட் நம்ம ஹீரோயின் கிட்ட டிராவல்லாம் நல்லா இருந்துச்சா, நீ நல்லா என்ஜாய் பண்ணியான்னு சொல்லி அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு அப்படியே அவர்கிட்ட இருந்த அந்த ஃபாக்ஸோட முடிய வெளியெடுக்கிறாரு. இது என்னன்னு தெரியுதா? நம்ம ஹீரோயினும் அதை அப்படியே பார்த்துட்டு இது ஃபாக்ஸோட முடிதானே, ஆனா 100 வருஷமா ஃபாக்ஸ் தான் மோட்டல் வேர்ல்டுக்கு வந்ததே கிடையாது. சரி போன்னு சொல்லி அவங்கள அங்கிருந்து அனுப்பிட்டு நேரா நம்ம ஹூசு கிட்ட வந்து அவ ஒத்துக்க மாட்டான்னு அவரு சொல்ல அவரும் பிரச்சனை இல்ல, இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றாரு. ஃபங்க்ஷனுக்கான டைமும் நெருங்கிருது, கெஸ்ட் எல்லாரும் வர ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோக்காக ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. மாஸ்டரைய தேடிட்டு இருக்க அவங்க இல்லன்னு சொல்ல சூக்குய் வேற யாராவது தேட போறான். கசினும் அவரை பார்த்தா அவருக்கு இந்த மாதிரி பார்ட்டிலாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், அவரு வர்றது நம்ம சந்தேகம் தான், ஆனா கொஞ்ச நேரத்திலே அவர் அங்க வந்துடுறாரு.
நம்ம ஹீரோயினும் பல்ல காட்டிடுறாங்க. அவங்க அப்பா மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு, உடம்பு கிடம்பு சரியில்லையான்னு சொல்லி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களும் அதை நோட் பண்றாங்க. மாஸ்டர் எதுக்காக ரொம்பவே வீக்கா இருக்காரு. பாட்டியும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம குயிஹெட் என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக இங்க இருக்கிற எல்லாருமே உங்களால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த பாட்டியே அதுக்காக தான். அதுலயும் அவளை காப்பாத்தினவருக்கு நான் ஸ்பெஷலா டைம் சொல்லிக்கிறேன்னு அவரு சொல்ல, நான் தான் காப்பாத்தினேன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும். நம்ம ஹீரோயினும் அவங்க கிஃப்ட் எடுத்துடுறாங்க. அவங்க அப்படியே நேரா நம்ம ஹீரோ கிட்ட வர மாதிரி வந்துட்டு ஒரு யூட்டனை போட்டு நம்ம ஹூசு கிட்ட போக எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்த அவருக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுது. ஹூசுவும் சிரிப்போட அவங்களுக்கு டைம் சொல்லிட்டு அந்த கிஃப்டும் ரொம்பவே பிடிச்சிருக்கத சொல்லி அதை வாங்கிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே நம்ம கசின் அட உன்னோட கிஃப்ட மறந்துட்ட பாரு, அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி அவரே அதை எடுத்துட்டு போய் அதையும் அவர் கையில கொடுக்க, உள்ள பார்த்தா அவங்க நம்ம ஹீரோக்கு செலக்ட் பண்ண அந்த ப்ளூ ட்ரெஸ் இருக்கு. அவரு ஒண்ணுமோ ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஹூசுவும் யாம்போ எனக்காகவே இதை செலக்ட் பண்ணிருக்கா, நான் இதை உடனே ட்ரை பண்ணி ஆகணும். ஆனா நம்ம ஹீரோயின் அது உண்மையிலேயே நம்ம ஹீரோக்காக தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க அப்படியே அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்க. வெளியே போன அவர்கிட்ட அவர் ஆளு வந்து ரிப்போர்ட் பண்றான், நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரி அவரு சொல்ல, நம்ம கசின் தேடி தேடி செலக்ட் பண்ணிட்டு அந்த கிஃப்ட் நீ எப்படி மறக்கலாம், நல்ல வேலை நான் வழக்கம் போல உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், நீ பண்ண ஹெல்ப்புக்கு உனக்கு ஒண்ணு தூக்கல மட்டும் தான் தொங்க ஒண்ணும். நம்ம ஹூசு புது ட்ரெஸ்ஸோட அப்படியே உள்ள என்ட்ரி ஆக நம்ம ஹீரோயினுக்கு அவரை பார்க்கும் போது நம்ம ஹீரோவா தெரியுறாரு. அவர் ஆசையோட நல்லா இருக்கான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் வர வழி இல்லாம நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்ப நான் என்ன ஜோக்கரான்னு சொல்லி அம்போன்னு உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படியே எபிசோட் 12 முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.